ஹாய் மக்களே! நேத்து பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் மேட்ச் ஒரு 2 நாளா வந்து மழை பெஞ்சுட்டு இருக்கு. நேத்து மேட்சுமே ஐபிஎல் மேட்ச்ல வந்து மழை பெஞ்சு ஸ்டாப் ஆயிரும்னு நெனச்சு நான் போய் படுத்து தூங்கிட்டேன். காலைல எந்திரிச்சு பார்த்தா ஒரு ஷாக்கிங். 11 ஓவர் மேட்ச் நடந்திருக்கு. 11 ஓவர் மேட்ச்ல நான் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிருப்பாங்கன்னு கீழ ஸ்க்ரோல் பண்ணி வரேன். கடைசில பார்த்தா 6 வெற்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 3வது கன்டினியூயஸ் வெற்றி ஃபார் ரியான் பராக் அண்ட் டீம் அப்படி. செம்ம டீம் பெர்ஃபார்மன்ஸுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மழை பெஞ்சு முடிச்சதும் ஹர்திக் பாண்டியா டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சேசிங் பண்ணது வந்து குட் ஒன். என்னை கேட்டால் அது ஓகே தான். பட் அவருக்கு அது பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா பவுலிங்கில் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. ஓப்பனிங் ஓவர்லேயே பேசாமல் பும்ராவையும் போட விட்டுருக்கலாம். இவர் நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன், ஸ்விங் இருக்கும் அப்படின்ட்டு தீபக் சஹருக்கும் ட்ரெண்ட் போல்ட்டுக்கு மாற்றி கொடுத்தது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. மேபி பும்ரா கொடுத்துருந்தா விக்கெட் பார்த்துருக்கலாம். ஏன்னு தெரியல, எல்லா டீமுமே வைபவ் சூரியவன்சி, யசஸ்வி ஜெய்ஸ்வால் 2 பேரும் லெஃப்ட் ஆடிட்டு இருக்காங்க. தர்மபெரி பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே தெரிஞ்சிடும். நீங்கள் பவுலிங் பேசர் கொடுத்தீங்கன்னா அடி வாங்கினாங்கன்னா ஸ்பின்னர் மாற்றி கொடுக்கலாம். அடி வாங்கிட்டு போகிறாங்க. ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணி அவருக்கு வந்து விக்கெட் விழுந்துச்சுன்னா அவங்களுக்கு ஓகே தானே. ஏன் அந்த ஸ்பின்னர் கொடுக்கறத வந்து இன்னுமே யோசிக்க மாட்டேங்கிறாங்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா நேற்று நீங்கள் கசன்ஃபரை வேறு எடுத்து வச்சுருந்தீங்க, ட்ரை பண்ணி பார்த்துருந்துருக்கலாம். இவங்க 2 பேருக்கு சுத்தமாக ஸ்விங் ஆகலை. மேபி மழை பெஞ்ச நேரத்தில் காரணத்தினாலே என்னன்னு தெரில, ஸ்விங் ஆகலை. அதனால அடித்து தம்சம் பண்ணிட்டாங்க. நேற்று வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வால் பிரிச்சுட்டார். செகண்ட் பீரியட் தான் இவர் ஆடினார். யார்? சூரியவன்சி. அவருமே அடி தம்சப்பேரி தான். 14 பால் 30 ரன்னா எவ்வளோ ஓடிச்சாரு. ஆமாம், 14 பால் 40 ரன் கிட்ட அடிச்சாச்சு. யசஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து 32 பால் 77 ரன். அதாவது பாதி ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே 270 240 விளாசிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விக்கெட் எடுத்தாலுமே அவங்களோட டோட்டல் ஸ்கோர் 11 ஓவருக்கு 150 ரன்னு. ஹெட் மயிரும் ஒரு 6 ரன், கடைசியில் 20 ரன் 2. எனக்கு தெரிஞ்சு யாருமே ஒழுங்காகவும் போடலைங்க. அதான் சொன்னல, தீபக் சஹர் இவர் யார் ட்ரெண்ட் போல்ட் அங்கே ரெதமே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பும்ராவையும் அடிச்சுட்டார் அந்த பையன், யார்? சூரியவன்சி. 2 6ன்னு நினைக்கிறேன் விட்டு விளாசிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜ் கெய்க்வாடு, சாம் கோஸ்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன், ஆஸ்திரேலியா. அவர் இப்போ இந்த பையன் எல்லாருமே சின்ன பசங்க. பும்ரா வந்து 6 அடிக்கிறது பார்க்கறதுக்கு ஜாலியாக இருக்குது. அட் த சேம் டைம் நம்ம பவுலர் அடி வாங்குறாங்கிற வருத்தமும் இருக்குது. நம்பர் 1 பவுலர் வந்து அடி வாங்குறாருங்கிற வருத்தமும் இருக்குது. இன்னொன்று, நம்பர் 1 பவுலர் மும்பைக்குமே அவர் அடி வாங்கினதுனால அவங்க ஃபுல் ரிதமும் போச்சு. 11 ஓவருக்கு 150 ரன்னு கொடுத்துட்டாங்க. ஏன்னா நீங்கள் வேறு யாரையுமே வச்சு ஆட முடியாதுங்க. ஹர்திக் பாண்டியா ஓகேவாக போட்டிருக்காரு. போல்ட்டு ஃபர்ஸ்ட் ஓவரில் 22 ரன்னு. தாக்கூர் தாங்க அவர் எப்போவுமே லக்கி லாடுன்னு தான் சொல்லணும். விக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் என்னங்க சொல்கிறது. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும்தான் ரிக்கில்டனும் ரோஹித் சர்மாவும் ஆடினாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த 2 மேட்சுமே சொதப்பல். முக்கியமாக டெல்லி மேட்ச் வந்து எனக்கு சொதப்புவாங்கன்னு தெரியும். ஏன்னா அவங்க லைனப் வந்து ஈக்குவல் லைனப் தான். இவங்களுக்கு ஈக்குவலான லைனப்பு. ஸோ அடி வாங்கிட்டாங்க. இந்த மேட்ச்லேயுமே தேவையில்லாத ஃபால் ஷாட், ராம் ஷாட்லாம் ஆடி ஃபர்ஸ்ட் 2 போச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் நீங்கள் பேசாமல் ட்ராப் பண்ணிட்டு வேறு யாராவது உள்ளே கொண்டு வந்து ஆடலாம். ஏன்னா 10 மேட்ச்சுக்கு ஒரு மேட்ச் தான் ஆடினார். இதே தான் 2020 நடந்துச்சு. 2020 வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன டீம் ஸ்டைலில் தம்சப் பிரிச்சாரு. அப்புறம் ஓகேவா திரும்பி ஃபார்முக்கு வரான்னு நினைக்கும் போது மறுபடியும் ஃபார்ம் அவுட் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு 3 மேட்ச்சுமே ஒழுங்காக ஆடலைங்க. அவரோட ரிதம்லேயே அவர் இல்லை. சரியா? அந்த பொட்டன்ஷியல் முதல்ல இருந்தார். 360 டிகிரி அடி தம்சம் பண்ணுவேன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. மொரட்டு ஃபார்ம் அவுட்டில் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து திலக் வர்மாவும் அதே தான். அவர் ஏதோ இந்த இன்னிங்ஸ் ஆடுறாரு. ஹர்திக் பாண்டியா சுத்தமாக டச் ஆகல நேற்று. இந்த நமந்திர், ஷர்ஃபன் ருத்தர்ஃபோர்ட், இந்த 2 பேர் தான் அந்த டீமை வந்து ஒரு 100 அப்படிங்கிற ஒரு டோட்டலுக்கு எடுத்துகிட்டு போனதுக்கு காரணம். 2 பேர் சேர்ந்து ஒரு 50 ரன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தாக்கூர், சாகர், போல்ட்டு, பும்ரா எல்லாருமே ஓகே அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. இதில் என்னென்னா இந்த மேட்ச்சு பவுலிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்ச்சர் அண்ட் பர்கர் இவங்க 2 பேர்த்தையும் பாராட்டணும். ஏன்னா லாண்ட்ரி பர்கர் வரும்போது எல்லாருமே வந்து அவர் ஒன்றும் அந்த அளவுக்கு சூப்பர் பவுலர் இல்லைன்னு சொன்னாங்க. செம்ம லைன் அண்ட் லென்த் வைக்கிறாரு. மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு டீமை வந்து புரட்டி எடுக்கணும்னா எப்போ ஒரு கெத்து வேணுங்க. 2 ஓவர் 21 ரன் கொடுத்தாலும் 2 விக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டார். சரிங்களா? யார் விக்கெட் தெரியுமா எடுத்தார்? ஒரு சூரியகுமார் யாதவும் நமந்திர் நல்ல ஃபார்மில் டச்சில் இருந்தார். 2 பேர்த்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டார். ஜாஃப்ரா ஆர்ச்சர் அதே தான். அங்கே அடி வாங்கினார் 2020 அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க. அவரும் சூப்பராக போட்டார். சந்தீப் சர்மா என்ன பவுலிங்க. அவர் போடுற பேஸுக்கு 1.5 பேஸுக்கு அந்த பேஸுக்கு கால் முழங்காலே தொட மாட்டேங்குது. விக்கெட் எடுத்துகிட்டு போயிடுறாருங்க. அந்த பேஸில் ஆட முடியல. அப்புறம் ரவி பிஷ்னாய், இவரை வந்து சிஎஸ்கே ஒன் ஆஃப் த பிளண்டர் மிஸ்டேக்னு தான் நான் சொல்லுவேன். ராகுல் சகர் போனதுக்கு இந்த பையன் போன வருஷம் ஹசரங்கா
இவர் தீக்ஷனாக்கு பதில் ஒரே ஸ்பின்னர் வச்சு தான் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். யாரும் ஸ்பின்னர் ஆடல அவங்க. ஆமாம், ஒரே ஸ்பின்னர் தான் வச்சு ஆடுறாங்க. செம்ம பவுலிங் போடுறாரு. நீங்கள் சொல்லலாம் மீடியம் பேஸ் போடுறாரு, அவர் போடுறது வந்து ஸ்பின்னே கிடையாது, எப்படி சொன்னாலும் அவர் சூப்பராக போடுறாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே அவுட் ஆஃப் சிலபஸ் தாங்க சொல்லணும். சரியா, சிஎஸ்கேலேருந்து இங்கே வந்து போன மேட்ச் அந்த ஃபைனல் ஓவர் யாக்கிங்லேருந்து வச்சார், அதே தான் வச்சு உருட்டுன்னு ஊட்டிட்டார். இந்த மேட்சை பார்க்கும்போது எங்கே மேட்ச் தெரியுமா ஞாபகம் வச்சு, சிஎஸ்கே vs ஜிடி ஃபைனல் 2023 தான் ஞாபகம் வச்சு. அதே மாதிரி மேட்ச்சில் வந்து ஃபைனலில் வந்து மழை பெஞ்சிரும். பட் அங்கே சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க. இங்கே வந்து எம்ஐ கொஞ்சம் தோத்துட்டாங்க. எம்ஐ எனக்கு கன்சிக்யூட்டிவாக 5 இயர்ஸை கப் அடிக்கலை. இந்த வருஷமும் நல்ல டீம் அமைஞ்சிருக்கு. பட் அவங்க மிஸ் பண்ணுறாங்களோன்னு தோணுது அவங்களோட லைனப்பை. ஏன்னா போன மேட்ச் மார்க்கண்டியா ஆடினார், இந்த மேட்ச் கசன்பர்க் மாற்றி ஆடிட்டு இருக்காங்க. ஸ்பின்னர் அவங்களுக்கு வந்து செட் ஆகலைங்க. சொல்ல போனால் நல்ல சாண்ட்னரே பேசாமல் ஒரு இல்லை ஜாக்ஸ், இந்த 2 பேர்த்து தான் உள்ளே வச்சுக்கணும். மீதி 2 ஃபாரின் பிளேயர்ஸை வந்து ட்ராப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் நேற்று நல்ல மேட்ச்சு. ஆர்ஆர் வந்து அவங்களோட வெக்ட்ரி வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பிளே ஆஃப் கண்டஸ்டண்டாக கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. உங்கள் கமெண்ட்டை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். மும்பை இந்தியன்ஸ் வந்து எந்த மாதிரி லைனப்போட போனால் கேமில் ஃபார்வர்ட் மூவ் ஆக முடியும் அப்படின்னு. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங் டாங் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மீடியா சந்தை. பை.